ஆனா இவங்களுக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியல. அந்த பணத்தை வச்சு கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. எதுவுமே கட்டுமானங்கள் எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் ஏன்னா இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு 4,30,000 கோடி கடன் இருந்தது. இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு இன்னைக்கு 9,55,000 கோடி, 9,55,000 கோடி. எவ்வளவு அநியாயம்! அதே போன்று எல்லாமே ஊழல் தான். மணல் கொள்ளையில ஊழல். இப்ப இடிக்கு தமிழ்நாடு அரசுக்கும் அது ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, இவ்வளவுதான் நடந்திருக்குன்னு. ஆனா தமிழ்நாடு அரசு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவங்க உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செஞ்சு அதுக்கு விசாரணை வரக்கூடாதுன்னு தடை. கனிம வள கொள்ளைன்னு அவங்க பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு காட்ஃபாதர் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறார். அவர் தான் எல்லாத்துக்கும் பாதுகாவலர், பெரிய பொறுப்புல இருக்கிறார். நடந்துட்டு இருக்குது. நான் போய் கடந்த 100 நாட்கள் நடைபயணம் முடிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் சொல்லுவேன் கொஞ்சம் கம்மியா இருக்குதா, கொஞ்சம். ஆனால் அதை பத்தி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு ஒரு வரம். அந்த மலையை அழிச்சு ஒழிச்சு அதை எல்லாம் நாசப்படுத்திட்டு போனோன்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஆனாலும் உறுதியாக சிபிஐ விசாரணை அவசியமா வரும், மாற்று கருத்து கிடையாது. அதில் அவ்வளோ லஞ்சம், அவ்வளோ ஊழல் அன்றாடம் நடந்துட்டு இருக்கு திமுகவில்.